அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேத்து ஒரு மசோதாவ பத்தி பார்த்திருந்தோம். அதாவது 130வது சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிறத நேத்து பாராளுமன்றத்துல அறிமுகப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அந்த அறிமுகப்படுத்தின மசோதா மீது பெரிய ஒரு அதிருப்தி எதிர்க்கட்சிகள்னால வைக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த படத்திலேயே பார்க்கலாம் எப்படி எதிர்க்கட்சி சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் எப்படி போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா? பிரதமர், முதல்வர்கள் பதவி பறிப்பு மசோதா அப்படிங்கிறதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதமரோ, முதலமைச்சரோ, இல்ல மத்த அமைச்சர்களோ 30 நாட்கள் தொடர்ச்சியாக சிறையில இருக்கும் பட்சத்துல 31வது நாள் அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். இந்த ஒரு மசோதாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா அவங்க திருப்பி அவங்க பெயில் வாங்கிட்டு வந்தா, அவங்களுக்கு மறுபடியும் அவங்கள ரீஅப்பாயிண்ட் பண்ணலாம். பதவிய குடுக்கலாம். இருந்தாலுமே, இந்த மசோதா ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு மசோதா அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆர்டிகிள் 75, 164, 239 ஓகேங்களா? இந்த 3 ஆர்டிகிளையும் அமெண்ட் பண்ணி 239 AA அமெண்ட் பண்ணி இந்த ஒரு மசோதாவ நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இருந்தாலும் இப்ப எதிர்க்கட்சிகள் கடும் அமளி செஞ்சனால, நமக்கு இந்த மசோதா ஜாயிண்ட் பார்லிமென்டரி கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுல 21 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 11 மெம்பர்ஸ் லோக்சபால இருந்தும் 10 பேர் ராஜ்யசபால இருந்து இருப்பாங்க. இந்த மசோதாவை நல்லா ஸ்டடி பண்ணி இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மசோதாவை நடைமுறைப்படுத்த இருக்காங்க. சரியா? அதான் முதல் செய்தியில பார்க்கிறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்றைய திருக்குறள். திருக்குறள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக ஆளப்படுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பாசிட்டிவ்ஸ மட்டுமே ப்ரோமோட் பண்ற மாதிரியான விஷயங்கள மட்டுமே செய்யக்கூடியவன தான் ஒரு செயலுக்கு உரியவனாக திருவள்ளுவர் பார்க்கிறாரு. திருக்குறள் எண் 511 அதிகாரம் தெரிந்து வினையாடல் அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இணைய வழி பண விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் மசோதா. நம்ம ஆட்கள் நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. ரம்மி சர்க்கிள் விளையாடுவாங்க. காசு கட்டி செல்போன்ல ரம்மி விளையாண்டுட்டு கிடப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ₹1,00,000 தொலைச்சிருப்பாங்க, ₹2,00,000 தொலைச்சிருப்பாங்க. அதனால சூசைட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி பணம் கட்டி விளையாடணும், பணத்தை அதிகமா எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால பணத்தை அதிகமா போட்டு விளையாண்டு தோத்து போய் இறந்துமே போயிடுறாங்க நிறைய பேர் இல்லையா? கடன் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரியான நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால பணம் கட்டி விளையாடக்கூடிய விளையாட்டுகளுக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்காக ஒரு மசோதாவை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மசோதா நேத்து எல்லா கட்சிகளுமே ஒருமனதாக சேர்ந்து இந்த ஒரு மசோதாவை மக்கள் நலனுக்காக நிறைவேற்றி இருக்காங்க. இணையவழி விளையாட்டு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட மசோதா அப்படிங்கிறது 2025 அப்படி சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமா இந்த காசு கட்டி விளையாடக்கூடிய எல்லா கேம்ஸையுமே தடை பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, நமக்கு கவுகாத்தில 555 கோடி ரூபாயில ஒரு புதிய IIM அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் முதல்ல 1961ல தொடங்கப்பட்டிருக்கும். அகமதாபாத்லயும், கல்கத்தாவிலும். இப்ப 22வது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது நமக்கு எங்க வரப்போகுது அப்படின்னா கவுஹாத்தில வரப்போகுது. சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்புல சந்திக்கலாம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவர்.